அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஜென் கதை சொல்ல போகிறேன். ஜென் கதைகள் யூடியூப் வாயிலாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் ஜென் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்லி நான் விளக்கம் கொடுக்குறேன். ஜென் கதைகள் கருத்து மிக்கதாக இருப்பதால் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைப்படும் அப்படிங்கிற விதத்தில் நான் கதை சொல்கிறேன். ஒரு கடலில் வாழ்கிற குட்டி மீனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்ததாம். கடல்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அதோட சந்தேகம். அதை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய மீன்கிட்ட போய் கேட்குது. கடல் என்றால் என்ன, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு பெரிய மீன் அதுதான் உன்னை சூழ்ந்து இருக்குது, அதுக்குள்ளே தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லுது. ஆனால் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மீன் சொல்லுது. நீ அதற்குள் இருப்பதால் தான் உனக்கு தெரியல. நீ பிறந்ததும் கடலில், வாழ்ந்து கொண்டிருப்பதும் கடலில், உன்னை சுற்றி இருப்பதும் கடல், உனக்குள் இருப்பதும் கடல். உனது தோளை போல் அது உன்னை விட்டு நீங்காமல் சுற்றி சூழ்ந்திருக்கிறது. நீ பிறந்து வாழ்ந்து மறையப் போவதும் கடல்தான். அதற்குள் இருப்பதால் தான் அது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீன் சொல்லுது. நாம் இயல்பாக ஜென்னில் தான் இருக்கிறோம். அதாவது நம் இயற்கையான இயல்பு தான் ஜென். நம்ம இயற்கை பண்பு இயற்கையாக இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஜென் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் தன் சுயத்தை அறிவது தான் ஜென். நம் சுயத்தை அறிவது தான் ஜென். ஆனால் நம்ம அதை உணர்வதே இல்லை. அப்படி நம்ம உணர்ந்துட்டோமா நம்ம ஒரு ஜென் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம். நம்ம உணர்ந்து செயல்பட்டால் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்போ நம்மளோட சுயத்தை அறிஞ்சிக்கிட்டோமா நம்மளும் ஒரு ஜென் தான். ஜென்னுன்னா துறவின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அவங்கள உணர்ந்ததுனால அவங்களெல்லாம் துறவின்னு சொல்கிறாங்க. இதை அருளையார் எப்பயே சொல்லியிருக்காரு அவருடைய பாணியில். உள்ளும் புறமும் உலாவிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இதே அர்த்தத்தை தான் தருது. நம் சுயத்தை அறிவது ஜென். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? வேறு ஜென் கதையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.